Okay, students, next topic வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 ஜெனட்டிக்ஸில் நம்ம என்ன பார்க்குறோம்னா கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ். ஸோ கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸில் நம்ம பார்க்கணுன்னா ஜெனட்டிக்ஸ்னால் என்னது கேரக்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் கேரியர் ஒன் ஜெனரேஷன் டு அனதர். ஸோ அப்போ ஜெனட்டிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் how living things receive common traits. எப்படி வந்து கேரக்டர்ஸ் வந்து ட்ரேட்ஸ்னால் கேரக்டர் ஃப்ரம் ப்ரீவியஸ் ஜெனரேஷன். நோ ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் has changed the world more in the past 50 years than genetics. The scientific and technological advances in genetics have transformed agri, medicine and forensic science. எதுக்கெல்லாம் இந்த ஜெனட்டிக்ஸ் யூஸ் ஆகுதுன்னா அக்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நியூ வெரைட்டிஸ் கொடுக்குறோம். மெடிசினல் பிளான்ட்டு இந்த மாதிரி மெடிசின்ஸ் ஆன்டிபயோட்டிக் இந்த மாதிரி கொடுக்கறது. ஃபாரன்சிக்னா இந்த தடவியல் நிபுணர்கள் கைரேகையெல்லாம் கண்டுபிடிச்சி எப்படி டிஎன்ஏ டெஸ்ட்டு அதெல்லாம் பார்க்குறது. ஸோ இப்போ ஜெனட்டிக்ஸ் த சயின்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி, இன்ஹெரிடன்ஸ். ஹெரிடிட்டின்னா என்னது? பரம்பரை, அதாவது ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். ஜெனட்டிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ் which deals with the mechanism of transmission of characters from எங்கேருந்து parents to offspring. The term genetics was introduced by யார் அப்படின்னா வில்லியம் பேட்சன் in 1906. The four major subdisciplines என்னென்ன அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக்ஸ் ஆர் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ். அப்படி என்ன அப்படியே பிஹேவியர் பரம்பரையாக வருதுன்னு சொல்லலாம். டீல்ஸ் வித் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்பிரிங். த ஃபவுண்டேஷன் ஆஃப் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் கேம் ஃப்ரம் த ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டரி பிஹேவியர் ஆஃப் 7 genes பை யாருன்னா கிரிகர் மெண்டல். மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ், இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறதுல வந்து டிஎன்ஏ மாலிகுல்ஸ் தானே, அடினின் குவானின். அது மாதிரி டீல்ஸ் வித் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் ஆஃப் ஜீன் அட்டு எந்த லெவல் அப்படின்னா மாலிகுலர் லெவல். பாப்புலேஷன் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் டீல்ஸ் வித் ஹெரிடிட்டி இன் குரூப்ஸ், ஒன்றும் இல்லை நிறைய ஆஃப் இண்டிவிஜுவல், ஒரு கூட்டம். அப்போ அந்த கூட்டத்தில் ஆஃப் எ ஜீன் அட் மாலிகுலர் லெவல், traits with determined by few genes. Quantitative அளவு. Genetics deals with the heredity of traits in groups of individuals where the traits are governed by many genes simultaneously. What is the reason for similarities, difference of appearance of skipping of generation? அப்படின்னா ஒரு சிலது வந்து ஒரே மாதிரி கேரக்டர் வரும், சிலது வந்து டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கலாம், சிலது ஸ்கிப்பிங்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு ஸ்கிப் ஆகி போயிடும். அது என்ன? ஜீன்ஸ் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ், த பேசிக் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி, biological information which transmit biochemical, anatomical and behavioral traits from யார்கிட்ட இருந்து parents to offspring. Heredity and variation. ஹெரிடிட்டின்னா என்ன? அப்படி அந்த ஜெனரேஷன்லேருந்து அடுத்துக்கு போனதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வேரியேஷன்.
Genetics is often described as a science which deals with hereditary and variation. Heredity அப்படின்னா என்ன? Is the transmission of characters from offspring to எங்கே போகுது சாரி parents to offspring. அடுத்து வேரியேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் சேஞ்சஸ். The organism belongs to the same natural population or species that shows a difference in the characteristics is called variation. Variations வந்து டூ டைப்ஸ். ஒன்று டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன், கண்டினியூஸ் வேரியேஷன். தொடர்ச்சியாக மாற்றம் இல்லை அப்படின்னா அது டிஸ்கண்டினியூஸ். தொடர்ச்சியாக மாற்றம் இருந்ததுன்னா அது கண்டினியூஸ் வேரியேஷன். டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் பார்த்திங்கன்னா within a population there are some characteristics which show a limited form of variation. Example, style, length in primula, plant height in of garden p. இதெல்லாம். In discontinuous variation, the characteristics are controlled by one or more other major genes which may have two or more allelic forms. Allele na pair of gene. These variations are genetically என்ன அப்படின்னா determined by inheritance factor. Individuals produced by this variation show differences without any intermediate form between them, and there is no overlapping between the two phenotypes. ஏன்னா அதனால தான் என்னது discontinuous. The phenotypic expression is unaffected by எதனால் environmental condition. அதனால் வந்து என்னது இதுக்கு இன்னொரு பேர், this is called as qualitative inheritance. அடுத்து continuous variation, தொடர்ச்சியான மாற்றம். This variation may be due to the combining effects of environmental and genetic factors. In a population, most of the characteristics exhibit a complete gradation from one extreme to the other without any break. அப்போ என்ன ஆகுது? இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் phenotype எது determine பண்ணுது? is by the combined effect of many genes, that is polygene, and environmental factors. This is also called another quantitative. First was qualitative, இது quantity. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹைட் அண்டு ஸ்கின் கலர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன். வேரியேஷன்ஸ் மேக் சம் இண்டிவிஜுவல்ஸ் பெட்டர் ஃபிட்டட் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஏன்னா பெஸ்ட் குவாலிட்டி தானே இருக்கும் வேரியேஷனில். அப்படி பார்க்கும்போது தே ஹெல்ப் த இண்டிவிஜுவல்ஸ் டு அடாப்ட் தெம்செல்ஸ் டு சேஞ்சிங் என்விரான்மெண்ட். இப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும், அதுதான் வேரியேஷன். It provides the genetic material for natural selection. அது அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்னால் இயற்கை தேர்வு, எந்த இடம் நமக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணி. அதுக்கடுத்து வேரியேஷன்ஸ் அலோ ப்ரீடர்ஸ் டு இம்ப்ரூவ் பெட்டர் ஈல்டு, குயிக்கர் க்ரோத், இன்க்ரீஸ்டு ரெசிஸ்டன்ட் அண்ட் லெஷர் இன்புட். அப்போ வேரியேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது? ஹை ஈல்டு, குயிக்காக க்ரோத் ஆகுது, இன்க்ரீஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ட். அதே மாதிரி இன்புட் வந்து கம்மியாக வராமல் பார்த்துக்குது, அதாவது ஈல்டு. இந்த கான்ஸ்டியூட் த ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன். ஏன்னா எவல்யூஷனில் நியூ ஸ்பீசிஸ் வருது இல்லையா, அதனால ரா மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு மெண்டலியன், ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் யாருன்னு தெரியும் இல்லையா. இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மெண்டல் to genetics is called Mendelianism. It includes all concepts brought out
by Mendel through his original research on plant hybridization. Mendelian genetics concepts are basic to modern genetics. Therefore, Mendel is called as father of genetics. ஸோ அவரோட இது என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு ஜெனடிக்ஸ் கிரிக்கெட் ஜோகன் மெண்டல் unraveled the mystery of heredity. He was born on 22 July 1822 of Eisendrath, Silesia. இப்போ அது என்னன்னு பேர் மாறிடுச்சுன்னா ஹைன்சி செக்கோஸ்லோவியா. எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரியாவில். ஆஃப்டர் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அப்புறம் என்ன வரும்னா லேட்டர் ஹி ஸ்டடிடு பாட்னி, ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னா. வியன்னா யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு. ஹீ then entered a monastery. ஃபாதர் மாங்குன்னு சொல்லலையே, ஆஸ்திரியன் மாங், செயின்ட் தாமஸ் சர்ச் அட் பர்ன் in Austria. He continued his interest in plant hybridization. In 1849, Mendel got a temporary position in a school as a teacher and he performed a series of elegant experiments with pea plant in his garden. In 1856, he started his historic studies on pea plant. 1856 to 1863 as the period of Mendel's hybridization experiment on pea plant. Mendel discovered the principles of heredity by studying the inheritance of எத்தனை பேர்னா 7 pairs of contrasting traits of pea plant in his garden. Mendel எவ்வளோ பிளான்ட் எடுத்துக்கிறாரு? 24,034, அதாவது 24,034 plants through many generation, பல ஜெனரேஷன் வளர்க்குறாரு. His proper entitled experiments on plant hybrids was presented and published in the Proceeding of Bern Society of Natural History in 1866. Mendel was the first systematic researcher in the field of genetics. Mendel was success எப்படின்னா he applied என்னென்ன சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல். ஏன்னா மேக்ஸ் படித்தனால ஒரு அந்த கால்குலேஷன்லாம் ஈஸியாக இருந்தது. மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக் மெத்தட் டு பயாலஜி அண்ட் லாஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி டு his breeding experiment. He followed scientific methods and kept accurate and detailed record that include எதில் அப்படின்னா quantitative data of the outcome of his crosses. His experiments were carefully planned and he used large samples. Pair of contrasting characters which were controlled by factor were present on separate chromosome. அதே மாதிரி parents selected by Mendel were pure breed lines and the purity was tested by self-crossing. The progeny எத்தனை வருஷம்? பல ஜெனரேஷன், மெனி ஜெனரேஷன். மெண்டல் வந்து பீ பிளான்ட் எடுத்ததுனால எப்படி சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் ஆனுவல் பிளான் அண்டு கிளியர் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். ஈஸியாக பார்த்துக்க பிடிச்சது, ஒரு 3-4 மாதத்துலேயே ரிசல்ட் கிடச்சிரும். And that he are controlled by a single gene separately. Self-fertilization occurred under normal conditions in garden pea plant. Mendel used both self-fertilization and cross fertilization ரெண்டுமே நடத்தினார். அது எப்படின்னா the flowers are large, கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால எமாஸ்குலேஷன்னா ரிமூவல் ஆஃப் ஆந்தர். ஆந்தர் வந்து ஒரு ஃப்ளவர்லேருந்து பைசெக்சுவல் ஃப்ளவர்னு சொன்னாலே அதில் ஆந்தர் ரிமூவ் பண்ணிடுறாரு. அண்ட் பாலினேஷன் ஆர் வெரி ஈஸி ஃபார் ஹைப்ரிடைசேஷன். அதனால் என்ன பண்ணுறாருன்னா வேறு ஃப்ளவரில் இருந்து ஸ்டாமினா எடுத்து இந்த ஸ்டிக்மாவில் வைப்பார். அதுக்கு பேர் தான் என்னது? எமாஸ்குலேஷன்.
Mendel experiment on pea plant. Mendel theory of inheritance, known as the particulate theory, established the existence of minute particles of hereditary units or factors which are now called as gene. He performed artificial pollination or cross pollination. ஸோ அப்போ இந்த ஃப்ளார் வச்சு இது வந்து ஜென்ரலானது தான். எக்ஸ்பெரிமெண்ட் வித் செவரல் ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸ் ஆஃப் பீ பிளான்ட். ஸோ இதில் லாஸ்ட்டில் தான் இம்பார்ட்டன், நீங்களாம் இது படித்து பார்த்துக்கணும். இந்த 7 கான்டெக்ஸ்டல் கேரக்டர் என்னென்னு நீங்கள் 10th படிச்சிருக்க. ஓகே, அது எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது, அந்த ஜீன் என்ன அப்படிங்கிறது அதில். ஸோ லாஸ்ட்டில் வந்து மெண்டலோட ஒர்க்கை வந்து ரீடிஸ்கவர், இதுதான் இம்பார்ட்டன்ட். Mendel died in 1884. In 90, the work of Mendel's experiment were rediscovered யாருன்னு கேட்பாங்க, by 3 biologists. Hugo de Vries எங்கேருந்து, from Holland, Karl Lorenz from Germany, and Erich von Tesermark of Austria. ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து மெண்டலோட ஒர்க்கு வந்து எல்லாம் சக்ஸஸாக இருக்குது. அதுக்கு முன்னாடி மெண்டல் ஒர்க்கு நாட் அக்செப்டட். ஏன்னா ஆல் லிவிங் ஆர்கானிசம் யார் வந்து கிஃப்டாக கொடுக்குறான்னு சொல்லியிருப்பாங்க, காடு கிஃப்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது, பேரண்ட்ஸ்லேருந்து தான் ஆஃப்ஸ்ப்ரிங் வராங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ யாரும் அவர் அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் வேறு வேறு பிளேஸில் வேறு வேறு சயின்டிஸ்ட் வந்து மெண்டலோட ஒர்க்கு மறுபடியும் அனலைஸ் பண்ணுறாங்க. அப்போ பேரண்ட்ஸ்லேருந்து தான் ஆஃப்ஸ்ப்ரிங் வருது அப்படிங்கிறத இவங்க சொன்னாங்க. யார், ஹியூகோ டி விரிஸ் இன் ஹாலண்ட், கார்ல் காரன்ஸ் ஆஃப் ஜெர்மனி அண்ட் எரிக் வான் டெசர்மார்க் ஆஃப் ஆஸ்திரியா. ஓகே.